இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். சர்வ வல்லவரை தேடி வந்திருக்கிறதுனால அவர் வல்லமையான காரியங்களை செய்தருளுவார். இன்றைக்கும் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கடந்த வாரத்திலே இதன் ஒரு பகுதியை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் அந்த பகுதியை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். 3 நண்பர்கள் ஒரு ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ட்ரெயின் பிந்தினபடினால ஒரு மரத்தை கீழே பொழுதுபோக்குக்காக சீட்டாடி கொண்டிருந்தார்கள். ட்ரெயின் மெதுவாய் தண்டவாளத்தில் வந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. திடீரென்று ட்ரெயின் புறப்படுகிற விசில் சத்தம் கேட்டது. வேக வேகமாய் ட்ரெயினை பிடிப்பதற்கு ஓடினார்கள். போகிற வழியில ஒரு பெண் மாம்பழம் விற்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் மேல் ஒருவர் மோதி விட்டார். தலையில் இருக்கிற மாம்பழங்கள் எல்லாம் சிதறி போனது. சில ரயில் தண்டவாளத்துக்குள்ளே போனது, சில பக்கத்தில் உள்ள சாக்கடைக்குள்ளே விழுந்தது. அந்த பெண் கண்ணிலையா உங்களுக்கு எரும மாடு மாதிரி ஓடி வரீங்களே, கண்ணு இருக்கா? கண்ணில் புண்ணு இருக்கா? ஒரு வார்த்தையும் கேட்கல. கீழே விழுந்த பழத்தையும் கூட அவள் பொறுக்கல. நின்று கொண்டே இருந்தாள். அப்பொழுதுதான் ட்ரெயினில் ஏறின அவர், அந்த 3 பேர்ல ஒருவர் கிறிஸ்துவராய் இருந்தபடியால் சாதாரணமா அந்த பெண்கள் என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. இந்த பெண் ஒரு வார்த்தையும் சொல்லி திட்டலையே. ஏவ ஒரு பழத்தையும் குனிந்து எடுக்கல. அப்போதான் தெரிந்தது, அவளுக்கு 2 கண்களும் குருடாய் இறந்தது. அதை பார்த்ததும் அந்த கிறிஸ்துவர் குற்ற மனசாட்சியில பாதிக்கப்பட்டார். ட்ரெயின்ல ஏறிவிட்டவர் ட்ரெயின் புறப்படுகிற நேரம் கீழே இறங்கினார். கிட்ட போய், அம்மா மன்னித்துக்கொள், கீழே உள்ள பழங்களை எல்லாம் பொறுக்கினார். கவலைப்படாத, அந்த ட்ரெயின்ல கீழே விழுந்த மாம்பழத்துக்கு பதிலாக சாக்கடையில் விழுந்த பழத்துக்கு பதிலாக அவனுக்கு காசு கொடுக்கிறேன், என்ன விலையோ நான் தந்துடுறேன், உனக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிக்கமா, இந்த பணத்தை கையில் வைத்துக்கொள் என்று கொடுத்தேன். அவள் அதை வாங்கினாள். திகைத்து நின்று கொண்டிருந்தாள். உதவி செய்த அந்த மனிதன் இருந்த திசை நோக்கி முகத்தை திருப்பினாள். ஐயா ஒரு கேள்வி, ஐயா ஒரு கேள்வி என்று சொன்னார். என்னமான்னு கேட்டார். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவா? இந்த கண் தெரியாத பெண் உதவி செய்து அவரை பார்த்து, தப்பா நினைச்சுக்காதுங்க, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவா? ரொம்ப அன்புள்ளவர் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். நீங்க பாராட்டுற அன்பை என்னால உணரும்போது ஒருவேளை நீங்க இயேசுவா இருக்குமோ? இந்த வார்த்தை அவரை அப்படியே குத்தினது. இந்த நாள் முழுவதும் உள்ளத்தின் ஆழத்தில் தொனித்து கொண்டே இருந்தது, நீங்க தான் இயேசுவா?
நீங்க தான் இயேசுவா? ஐயோ, இயேசு என்ன பார்க்கலும் கோடி மடங்கு அன்புள்ளவர், கோடி மடங்கு மனதுருக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், காருண்யம் உள்ளவர். ஐயோ, அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். என்னை இயேசுவா என்று கேட்டுவிட்டாலே அந்த பரிசுத்தத்தில் 1000ல் 1 கூட என்னுடைய வாழ்க்கையில இல்லையே. மாலை வீட்டுக்கு வந்தார். நீங்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்துவா? இந்த காதிலே துணித்து கொண்டே இருந்தது. நேர முழங்கால் படியிட்டார். இயேசுவே, என்னை உம்மை போல மாற்றும் என்று சொன்னார். இயேசுவே, உம்முடைய குணாதிசயங்களை, உம்முடைய சுபாவங்களை எனக்கு தந்து என்னை உம்மை போல மாற்றும். நான் கிறிஸ்தவனாய் இருந்தும் இதுவரை ரட்சிக்கப்படாமல் சீட்டாட்டத்திலும் சூதாட்டத்திலும் இருக்கிறனே, என்னை கழுவி உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், என்னை உம்மை போல மாற்றும். என் வாழ்க்கையெல்லாம் ஒரே தோல்வியாய் இருக்கிறது. இயேசு என்றால் ஜெயங்கொண்டவர் அல்லவா? பாவத்தை ஜெயித்தவர், சோதனையை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், இயற்கையை ஜெயித்தவர், சகல நோய்களையும் ஜெயித்தவர். என்னையும் ஒரு ஜெயங்கொண்டவனாய் மாற்றும். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் என்னோடு. சகல அசுத்தங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை காண்கிறவர்கள் என்னிலே உம்மை கண்டு இயேசுவை பிரதிபலிக்கிற மகன் என்று சொல்ல தகுந்தபடி என்னை உம்மை போல மாற்றும். உலக சரித்திரத்தில் எத்தனை கோடி மக்கள் பிறந்திருந்தாலும் இயேசுவை போல ஜெயங்கொண்டவர்கள் ஒருவரையும் பார்க்கவே முடியாது. அவர் பாவத்தை அறியாதவர் என்றும் பாவம் செய்யாதவர் என்றும் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்றும் தன் வாழ்நாளெல்லாம் ஜெயத்தின் ரகசியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார் என்றும் நாம் அறிகிறோம். நம்முடைய தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர் அவர் ஒருவர் தான். யோவான் 16:33 அவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சரித்திரத்திலிருந்து ஒரு குரல் எழும்புகிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லா விதத்திலும் எனக்கு உங்களுக்கு வருகிற சோதனையே எனக்கு வந்தது, எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய முன்மாதிரியாய் இருக்கிறார். உலகம் ஒரு ஜெயங்கொண்ட மனிதனை தேடுகிறது, ஜெயங்கொண்ட ஒரு குருவை தேடுகிறது, ஜெயங்கொண்ட ஒரு முன்மாதிரியான மனிதன் காட்டுகிற வழியை பார்க்கும்படி ஆவல் உள்ளதாய் இருக்கிறது. ஜெயத்தின் ரகசியங்களை நாம் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். அவர் ஜெயங்கொண்டது மட்டுமல்ல, ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு சபைக்கும் ஆவியானவர் எழுதும் போது முடிவில் அவர் எழுதுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. பரலோகம் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கடைசியாய் வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவனுடைய பிதாவாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். என்ன மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். தேவ பிள்ளைகளை, இந்த உலகம் தோல்விக்குள்ளே கிடக்கிறது. சிறு பிள்ளைகளானாலும் பெரு பிள்ளைகளானாலும் வாழ்க்கையில பலவிதமான தோல்வி. திருமண வாழ்க்கையில தோல்வி, படிப்பில தோல்வி, காதல்ல தோல்வி, ஏகப்பட்ட தோல்வி. சிலர் சொல்லுவாங்க, என் கையை கரிஞ்சு போயிருக்கு, எதை தொட்டாலும் தோல்வி பிரதர், எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் நான் நஷ்டம் கஷ்டம், என் வாழ்க்கையில என்னன்னு தெரியல, என் தலையெழுத்து என்னன்னு தெரியல, என் விதி என்னன்னு தெரியல,
ஒரே தோல்வி தோல்வி தோல்வி. 1-2 தோல்வி இல்லை, பட்ட காலையே படும், கெட்டக்குடியே கெடுங்கிற மாதிரி தோல்வி மேல தோல்வி. நிறைய உலக மக்கள் தோல்வியிலேயே உழன்று தோல்வியிலேயே மறிக்கிறார். உலகத்தில் ஏன் இவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள்? காரணம் அந்த தோல்விதான். பெரிய நடிகைகளை பார்க்கிறோம். நிறைய நடிகைகள் தற்கொலை செய்து கொண்டு மறிக்கிறார். ஆனா நம்ம சினிமாவில் பார்க்கும்போது, போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது 32 வெளியே காட்டி அடா சூரிய குஞ்சு மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம வியந்து போகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, இரவுல தூங்க முடியல, ஒரு சமாதானம் இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையே தோல்வி. நான் ஏன் தான் பிறந்ததோ தெரியல, நான் பிறக்காம இருந்தா நல்லதா இருக்கும். தோல்வி தோல்வி தோல்வி. அவைகளின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா தோல்வியும் நான் அறிவேன் மகனே. உனக்கு ஜெயம் கொடுக்கிறக்காகத்தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன். என்னுடைய முன்மாதிரியிலே நீ கற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது, சில திறவுகோல்கள் இருக்கிறது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது உன்னுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயகம்பீரமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்தவராய் இருக்கிறார். ஒருபோதும் தோல்வி அடையாத என் ஆண்டவர், உலக மாமிசம் பிசாசை ஜெயித்த ஆண்டவர், இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதி என்று அழைக்கிற ஆண்டவர், கானானில் உள்ள 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை மேற்கொண்டு அவர்களை ஜெயம் கொடுத்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் வாளாகாமல் தலையாகும்படி என்னை மேன்மைப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது உங்களுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஒரு ஃபுட்பால் டீமுக்கு உலகத்தில் ஜெயங்கொண்ட அந்த கப்பை ஏந்தும்படி இன்டர்நேஷனல் ஃபுட்பாலில் சில வீரர்களை சேகரித்தார்கள். அந்த கேப்டன் சொன்னான், ரொம்ப அழகா ஓடுகிறவர்கள், நல்லது, நல்ல அனுபவம் உள்ளவர்கள் வேண்டும், நல்லது. ஒல்லியா வளர்த்தியா இருக்கிறவங்க நமக்கு வேணும், ரொம்ப நல்லது. எல்லாவற்றுக்கும் எல்லாம் நான் ஜெயங்கொள்ளுவேன் என்ற வைராக்கியம் உடையவர்கள் நமக்கு மிக 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 அவசியம். ஒரு சாதாரண ஃபுட்பால் விளையாட்டில் கூட நல்லா ஓடக்கூடியவர்களை பார்க்கலாம், அனுபவங்களை உள்ளவங்களை பார்க்கலாம். ஜெயங்கொள்ளுவேன் அந்த நம்பிக்கையுடையவர்கள் தான், அந்த வைராக்கியத்தோடு விளையாடுகிறவர்கள் தான் ஜெயத்தை கொண்டு வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்தில் ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த உலகத்தில் நான் வாழும்போது நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்குவேன். பரலோகத்தில் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். எவ்வளவுதான் சிற்றின்பங்கள், எவ்வளவுதான் சோதனைகள், எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் புதிய ஏற்பாட்டில் இயேசு, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் தானியேல், பழைய ஏற்பாட்டில் தாவீது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. ஆரம்பத்தில் தோல்வியுள்ளவர்கள் தான் ஆரம்பித்தார். யோசேப்பு சிறை ஒரு கைதியை போல தான் எகிப்தில் விற்கப்பட்டான். போத்திபாருடைய மனைவியால் 13 வருஷம் ஜெயிலில் கிடக்க வேண்டியது இருந்தது.
அதுக்கு பிறகு 80 வருடங்கள் எகிப்திலே ஜெயங்கொண்டவராய் நின்றார். தானியேலின் வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை, ஜெயத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உள்ளூர்ல அல்ல, அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. எருசலேமை விட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு நிர்வாணமாய் பாபிலோன் என்கிற 400 மைலுக்கு அப்பால் 600 கிலோமீட்டர் மாத கணக்கில் நடந்து தண்ணி சாப்பாடு இல்லாமல் பாபிலோனிலே அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. 4 ராஜாக்கள் வந்தார்கள். நேபுகாத் நேச்சார் வந்தார், பெல்ஷசார் ராஜா வந்தார், தரியு ராஜா வந்தார், கோரேசு ராஜா வந்தார். 4 ராஜா கீழே அவர் பிரதம மந்திரியாய் இருந்தார். அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. பரிசுத்தவான்களுடைய வரலாற்றை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஜெயங்கொண்டதற்கான காரணத்தை நாம் திறவுகோல்களாய் நம்முடைய கரங்களை எடுத்துக்கொள்வோமானால் அந்த ரகசியம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தோல்வியையும் மாற்றிவிடும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தோல்வி அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜெயங்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் தோத்து போனேன்னு சொன்னா அது கர்த்தருக்கே அவமானம். என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்களோ, உலக மாமிசம் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் போராடினாலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அந்த ஜெயத்தின் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெயத்தின் முதல் ரகசியம், தானியேலின் ஜெயத்தின் முதல் ரகசியம் தானியேல் 1:8 இருக்கிறது. உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். நான் இந்த ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் நான் தீட்டுப்படவே மாட்டேன். என் ஆவிக்குரிய கற்பை நான் இழக்கவே மாட்டேன். ராஜாவின் போஜனம் விக்கிரங்களுக்கு படைத்தது. ராஜாவின் திராட்சை ரசம் மதுபானத்தால் நிரம்பினது. நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தோடு இணைந்து ஒத்து போகிறவர் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இறங்கி நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்க வேண்டும் என்றார். அந்த பாபிலோனுக்கு போகும்போது தானே ஒரு தீர்மானம், ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், ஒரு தடவை கூட நான் விபச்சார பாவத்தில் லைஃப் லாங்க விழக்கூடாது. இந்த இன்டர்நெட்டில் உள்ள ஆபாச காட்சிகளை என் கண்கள் காணக்கூடாது. விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை நான் பாவத்தில் விழுவது உமக்கு தெரியும் என்றால் அதற்கு முன்பாகவே என்னை எடுத்துக்கொள்ளும். என் நிமித்தம் உடைய நாமம் அவமானப்பட ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தீர்மானம் என்பது வருஷத்துக்கு ஒரு முறை புது வருஷத்தை அன்னைக்கு மாத்திரம் எடுக்கிற தீர்மானம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த நாளை நான் ஜெயத்தோடு கடக்க போகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே, பரிசுத்தாவின் நிறைவினாலே நான் ஜெயத்தோடு கடப்பேன். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள். இந்த நாள் நான் வெற்றி சிறக்கிற ஒரு நாள். உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு தீர்மானம். சிலரை கேட்டா, இந்த வருஷம் என்ன நீங்க தீர்மானம் பண்ணீங்க? ஒரு தீர்மானமும் பண்ணல. ஏன் அப்படி? தீர்மானம் எடுப்பானே, அதை நிறைவேற்றாம விழுந்து கிடப்பானே. 5 அதிகாரம் வாசிக்கணும்னு நானும் தீர்மானம் எத்தனையோ வருஷமா எடுத்தேன். 5 அதிகாரம் வாசிக்க முடியல. ஜனவரி கூட பிப்ரவரி மாசத்துல அதை விட்டுட்டேன். 1 மணி நேரம் ஜெபிப்பேன்னு தீர்மானம் பண்ணேன், ஜெபிக்கல. ஆனால
பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலே தோத்து போன ஆசாமிகள் தான் அப்படி சொல்லுவாங்க. பரீட்சை எழுதி தோத்தாலும் பரவாயில்ல, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலேயே இவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்தாங்கோழிகள். பரலோகத்தில் ஒரு தோத்தாங்கோழியும் தோத்து போய் கோழ சத்தம் போடுற அந்த பரலோகம் ஒரு குப்பை தொட்டி இல்லை, கார்பரேஷன் லாரியில் இவங்களெல்லாம் ஏற்றி அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. பரலோகம் முழுவதும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்குகிறது. நம்முடைய ஓட்டமும் ஜெயத்தோடு முடியணும், ஆசீர்வாதத்தோடு முடியணும். யார் இவர்கள்? அவர்கள் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான், பூமியில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போலவும் இருப்பார்கள் என்று தானியேல் 12:3 சொல்லுகிறது. ஒரு ஏனோக்கை பார்க்கிறோம், தேவனோடு சஞ்சரித்தார், ஜெயங்கொண்டவராய் இருக்கிறார். ஒரு எலியாவை பார்க்கிறோம், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அக்னி ரதத்திலே குதிரையிலே பாகால் தீர்க்கதரிசிகள் சவால் விட்டு மேற்கொண்டவர், ஒரு நட்சத்திரத்தை போல இருக்கிறார். வானமண்டலம் முழுவதும் நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெய சரித்திரம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஜெயத்தை கொடுத்தவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க மாட்டாரா? எப்பொழுது நீங்கள் பிரதிஷ்டை செய்தாலும், இந்த காரியத்தில் நான் இப்படி இருப்பேன் என்று உறுதியான தீர்மானம் செய்யும் போதெல்லாம் கர்த்தரும் அதற்கு ஒரு பார்ட்னராக வருகிறார். நீங்கள் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்ற அவர் கிருபை உள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். தானியேல் பாருங்க, அந்த பொருத்தனை செய்தார். ஆனால் ராஜ கட்டளை, தேர்ந்தெடுக்கப்பட்ட IAS ஆபீசர்ஸ் கலெக்டரா நியமனமாக போகிறாங்க. நேபுகாத் நேச்சார் அரண்மனையில் அவங்க வாட்ட சாட்டமா புஷ்டியா இருக்கணும், நல்ல கொழுப்பான சாப்பாடு, கொழுப்பான எக்ஸசைஸ். தானியேல் சொல்றார், அதெல்லாம் பெருசு, அது மறைமுகமாய் என்னை தீட்டுப்படுத்தும், வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்தாராம்? பிரதானிகளின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். 10 நாள் என்னை சோதித்து பாரும். நான் வெஜிடேரியனை விட்டுட்டு வெஜிடேரியன் 10 நாள் ஒரு ட்ரையல் பாரும். மற்றவங்களுடைய முகத்தை பார்க்கலும் என்னுடைய முகம் களையுள்ளதா இருந்தால் அப்போது நீங்க ஒத்துக்கிட்டால் சரி. ஆண்டவர் அந்த பிரதானிகளின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணது மட்டுமல்ல, பாபிலோன்ல எல்லாரும் பார்க்கனுடைய முகம் களையுள்ளதா இருந்தது. சிலர் முகத்தை பார்த்தா சொல்லுவாங்க, அடே உன் முகத்தில் ஒரு ராஜ களை இருக்குது, முகம் நல்லா கருப்பா இருந்தாலும் முகத்தில் ஒரு களை இருக்கிறது, அது தேவன் தருகிற ஒரு களை. தானியேலுடைய முகத்தை எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அவர் அந்த பிரதிஷ்டை செய்ததினால வேதம் சொல்லுகிறது, பாபிலோன்ல எல்லா ஞானிகளை பார்க்கிலோ 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் அவருடைய பிரதிஷ்டை பார்க்கிறார். நீ நினைக்க கூடாது நம்ம பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, பிரதிஷ்டை பண்ணா தோத்து போயிடுவோம். உன்னுடைய பிரதிஷ்டையை பார்த்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். மற்ற எல்லாருக்கும் கிடைத்த ஞானத்தை பார்க்கிறோம். பாபிலோன்ல எவ்வளோ ஞானிகள், அவ்வளவு ஞானிகளை பார்க்கிலும் உங்களை தலை சிறந்து விளங்கும்படி செய்வார். எவ்வளவு படித்தவங்க, எவ்வளவு இன்டெலிஜென்ட், எவ்வளவு அதிகமான ஐக்கியூ, எல்லாரும் பார்க்கல நீங்கள் உயர்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நீங்க அவருக்காக வைராக்கியமாய் இருக்கும் போது உங்களுடைய வைராக்கியத்தை பார்க்கிலும் உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணும்படி அவர் அதிக வைராக்கியம் உள்ளவராய் இருப்பார். 2வது வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜோசியர்கள் மத்தியில், உலகத்தார் மத்தியில், படிப்பாளிகள் மத்தியில் தானியேலை உயர்த்தினார். ராஜா ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டார். காலையில் சொப்பனத்தை மறந்துட்டார்.
ராத்திரி அந்த சொப்பனம் காணும்போது அவருடைய ஆவி கலங்கினது, திகைத்தது. காலையில் எல்லாரையும் கூப்பிட்டார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சரி ராஜாவே, சொப்பனத்தை சொல்லு, நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம். ராஜா பார்த்தால் 300 ஞானி இருக்கிறான், பெரிய டாக்டரேட், 100 டிகிரி வாங்கினவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நான் என் சொப்பனத்தை சொன்னா நீங்க 300 பேரும் 300 வியாக்கியானம் தருவீங்க. இதுல எந்த வியாக்கியானம் சரி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான ஞானியாக இருந்தால் நான் என்ன சொப்பனம் கண்டேனோ அதையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருவனாலும் சொல்ல முடியல, ஒருவனாலும் சொல்ல முடியும். எல்லாருக்கும் தோல்வி, எல்லா ஸ்லேட்லையும் 100க்கு முட்டை. அவ்வளோ ஞானி தோத்தான். ராஜா சோறு போட்டு வளர்த்துருக்கான், திராட்சரசம் குடிச்சு குடிச்சு குடங்கணக்கில் குடிச்சு கடைசியில் ராஜா கண்ட சொப்பனத்தை சொல்லுன்னா ஒருத்தனுக்கு தெரியல. தானியேல் என்ன செய்தார்? நேராக போய் ஜெபம் பண்ணினார். தன்னுடைய 3 நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு சேர்ந்து ஒரு இரவில் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். இரவு நேரத்தில் ஆண்டவர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். தானியேல் 2:22 சொல்லுகிறது, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், மறைவிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை அவர் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்களை தோல்வியில் அவர் துவள விட மாட்டார். ஒரு பெரிய ஆபீசர் போஸ்டுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. நிறைய படித்தவர்கள் வந்தார்கள். ஒரு தேவனுடைய மனிதனும் இன்டர்வியூக்கு முன்னால நல்லா இரவெல்லாம் ஜெபித்தார். அந்த இன்டர்வியூ 2வது மாடியில் இருந்தது. முதல் மாடியில் அவர் ஏற ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இந்த 2 மாடியில மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்கு எண்ணிட்டே போ. மேலே போய் இன்டர்வியூக்கு உட்கார்ந்தார். முதல் கேள்வி, நீ 2 மாடி ஏறி வந்தாய் அல்லவா, எத்தனை ஸ்டெப் இருந்தது? ஒரு டாய்ந்து சொன்னால் 36 ஸ்டெப் இருந்தது. வேற கேள்வியே கேட்கல. ஒருத்தனுக்கு அப்படி பதில் சொல்ல முடியல. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்போதும் உயர்த்துகிறார். அவருக்கு தான் அந்த ஸ்டெப், அவருக்கு தான் அந்த போஸ்ட். ஆவியானவர் நமக்கு துணை நிற்பது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நிற்பது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். தானியேலின் ஜெயத்துக்கு காரணம் அவர் மறை பொருட்களை அறிந்து கொள்ள தன்னுடைய இருதயத்தை திருப்பினார். 3வதாக அவருடைய ஜெபத்தின், அவருடைய ஜெயத்தினுடைய முக்கியமான காரணம் நாம் எல்லாரும் சொல்லுவோம், ஜெபமே ஜெயம். அதான் ஒரு பெரிய ரகசியம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஜெபம் என்பது தேவனோடு ஐக்கியம் கொள்ள நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஜெபத்தில் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறோம், பிதாவோடு தொடர்பு கொள்ளுகிறோம், தேவகுமாரனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். ஜெபத்தினால் தான் ஜெயம். அந்த காலத்தில் ஒரு சட்டம், மதமாற்று சட்டம் நம்ம காலத்தில் வந்தது. தரியு ராஜா காலத்தில் ராஜாவை தவிர வேறு யாரையும் எந்த தெய்வமும் அவன் கும்பிட்டானா, 30 நாள் வரைக்கும் அவன் கும்பிட்டானா சிங்க கவியில போடணும். எல்லா தேசத்தோட எல்லாரும் பயந்தாங்க. சட்டம் கொடுமையான சட்டம். 10,000 ரூபாய் ஃபைனாலும் கொடுத்துட்டு போயிடலாம், 1 வருஷம் கடுங்காவல்னாலும் பரவாயில்ல. பசியா கிடக்கிற ஆயிரக்கணக்கான சிங்கங்களுக்குள்ள மேலேருந்து தூக்கி போடணும்னா கீழே போறதுக்கு முன்னாலே கடிச்சு ஒழுங்கி ஏப்பம் போட்டு அது தூங்கிடும்.
அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சட்டம் இயற்றப்பட்ட போது தானியேல் அந்த ஜெபத்தை விடல. தினமும் 3 வேளை ஜெபித்தபடியே. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். ஏன் அவர் 3 வேளை ஜெபித்தார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று 3 முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். 3 முற்பிதாக்களின் ஜெப நேரம் எனக்கு வேணும். ஆபிரகாம் எப்போது அதிகாலை வேளை எழும்பி ஜெபித்தார் என்று ஆதியாகமம் 17:19-27 வாசிக்கிறோம். ஈசாக்கு மாலை நேரத்திலே தியானம் பண்ண போய் அவர் ஜெபித்தார் என்று ஆதியாகமம் 24:63 வாசிக்கிறோம். யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணக்கூடியவர். நீர் என்னை ஆசீர்வத்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்று ஆதியாகமம் 32:24 நாம் வாசிக்கிறோம். 3 முற்பிதாக்களின் நேரத்தை தன்னுடைய ஜெபமேரமாய் மாற்றிக்கொண்டார். தாவீது ராஜா சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 55:17 சொன்னார். முதல் ஜெப நேரத்தை அந்தி மாலை சாயங்கால வேளைக்கு உணர்ந்தார். அதுபரா சந்தி மத்தியானம், அந்தி சந்தி மத்தியான வேளையில். ஏன் அந்திய முதல்ல கொண்டார்? அந்த அந்தி நேரத்தில் ஜெபம் பண்ணாம உப்பரிக்கையில் விழாவின போது அந்த அந்தி நேரத்தில் தான் பாவ சோதனை வந்து பத்சேபாள்கிட்ட விழுந்ததுனால தான் விழுந்த நேரம் இனிமே ஜெப நேரமாக மாற்றினா தான் அப்படிப்பட்ட தோல்வியிலிருந்து, இச்சைகளின் தோல்வியிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து தான் ஜெயம் பண்ணப்பட முடியும். அந்த நேரத்தை தன்னுடைய ஜெப நேரமாய் மாற்றினார். ஆண்டவர் தானியேல் ஜெபத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு தானியேல் 9:23 சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர். ஆகவேதான் நீ வேண்டிக் கொள்ள தொடங்குறதுக்கு முன்னாலேயே உனக்கு பதில் கொடுத்துட்டேன். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர், அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறவர். சட்டம் வந்தது, தானியேல் பயப்படல. நேர தான் வீட்டு மாடிக்கு ஏறினார். எல்லாரும் பார்த்தா பார்க்கட்டும், ஐ டோன்ட் கேர். நான் உடைய ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது, ஜெப ஜீவியத்தை விட்டு பிரிக்க முடியாது. பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்து தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு நேராய், அடப்பாவி, பாபிலோன் ஹை போஸ்ட் கொடுத்தா இவன் எருசலேமுக்கு தான் உண்மையா இருக்கான், இவன் தேச துரோகி. பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் ஜெயம் பெற்றான்னா இங்குள்ள சிலர் பட்டாசு கொளுத்தினா நம்ம என்ன சொல்லுவோம்? திருட்டு பசங்க, இந்தியாவுக்கு துரோகிகள். பாகிஸ்தான் ஜெயித்தா இவனுக்கு என்ன பட்டாசு கொளுத்த வேண்டிய? இந்தியாவில் இருக்கவன் இந்தியாவுக்கு உண்மையா இல்லாமல் பாகிஸ்தான் ஜெயித்த உடனே பட்டாசா கொளுத்துறா, இவெல்லாம் உயிரோட கொளுத்தணும். தானியேலை பார்த்து சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? பாபிலோன் தேசத்துக்கு உண்மை இல்லாமல் எருசலேமுக்கு நேரா ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிறான்னா தேச துரோகின்னு அர்த்தம். ஆனா அதை பற்றியும் கவலைப்படல. எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தானியேல் இன்னைக்கு என்ன செய்ய போறான்? சட்டம் இப்போதான் பாஸ் ஆகிருக்கு, இப்போதான் டிவிலெல்லாம் வந்திருக்குது, இவன் என்ன செய்ய போறான்? தானியேல் அவர் பாட்டுக்கு ஜன்னலை திறந்தார், நேரம் முழங்கால் போட்டார். யெகோவா இரு, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தானியேல்கிட்ட அடுத்த என்ன ஒரு காரியம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு உண்மை இருந்தது. கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு பொறுப்பாய் கொடுத்தாலும் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேல் ஆண்டவர் என்னை அதிகாரியாய் வைப்பார். Honesty is the best policy என்பது ஒரு பழமொழி. உருட்டும் பெரட்டும் 10 நாளைக்கு ஓடும். என்னன்னைக்கு அவன் உருட்டி பெருட்டி காரியத்தை சாட்சி கொண்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அவன் முகத்தை கிளியும், உண்மையை ரூபம் வரும், அவன் தோற்று போவான். தானியேல் சிங்கக்கபியில போடப்பட்ட போது ராத்திரி ராஜாவுக்கு தூக்கமே வரலையாம்.
எல்லாம் ட்ரம் வாசிக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, நைட்டு டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் அரண்மனையில் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் தூரம் ஓடுங்கடா. தானியல் அங்கே கெபியில் போட்டிருக்கு. எனக்கு உள்ள படன்னு அடிக்குது. விடிய கால ராஜா எழும்பினார். என்ன விடியல, சிங்க கெபிக்கு வந்தார். துயர சத்தத்தோடு கூப்பிட்டார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சிங்க கவி கீழே இருந்து தானியேல் சொல்றாரு, ராஜாவே, நான் நல்ல சிங்கத்தெல்லாம் நல்ல தலைனையாக்கி குரட்டை விட்டுட்டு இருந்தேன், விடிய காலம் வந்து என்ன எழுப்பிட்டீர. தானியேல் சொல்றாரு, ராஜாவே வாழ்க. அது என்னவென்றால், நான் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. ஆகவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த யூத ராஜசிங்கமே எனக்காக இந்த சிங்க கபில இறங்கி வந்து எல்லா வாயும் பிளாஸ்டரி போட்டு ஓட்டிட்டார். சிங்கத்தால சாப்பிடவும் முடியல, கடிக்க முடியாது, தூங்க முடியாது. உலக சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. பரலோக ராஜாதி ராஜசிங்கம் என்னோடு இருக்கிறார். யூத ராஜசிங்கம் உயிரோடு இழந்தவர் என்னோடு இருக்கிறார். உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது லஞ்சம் வாங்குறதுக்கு கை இப்படி போச்சுனாலே சிங்கம் உன்னை கடிச்சிரும்னு அர்த்தம். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைத்தாலே போச்சு. ஒரு சிங்கத்தை, இந்த சுண்டலை கூட நீங்க ஏத்து நிற்க முடியாம போயிடும். உண்மையுள்ளவர்களா இருந்தா கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருப்பார். தானியேலுடைய ஜெயத்துக்கு காரணம் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தானியேல் மேல அடுத்த ஜெயத்துக்கு ஒரு காரணம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. இந்த மண் பாண்டத்தில் அந்த மகிமையின் பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். விசேஷித்த ஆவி இருந்தது. 1 பேதுரு 4:14 மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ரோமர் 9:23 மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நமக்குள்ளே தெரியப்படுத்த சித்தமானார். தேவாதி தேவன் நம்மை ஜெயங்கொண்டவர்களாய் மாற்றும்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகத்தை உயிரே போனாலும் இழந்து போயிடாதுங்க. ஜெப ஆவிய ஒரு நாள் இழந்து போயிடாதுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்கினியை வைத்திருக்கிறார். அந்த அக்கினியை ஒருபோதும் இழந்து போகாதுங்க. எரேமியா 5:14 ஆண்டவர் சொன்னார், எரேமியை பார்த்து, உன்னுடைய வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியும் இந்த ஜனங்களை நான் விறகுமாக்குவேன். எரேமியா 20:9 சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைக்கப்பட்டு இருந்தது, எரிகிற அக்கினியை போல இருந்தது. எலிசா மரித்த பிறகு கூட அந்த எலும்புகள் மேல தேவனுடைய அக்கினி இருந்ததாம், அபிஷேகம் இருந்ததாம். ஆனால செத்து போன ஒரு மனிதன் அங்க புதைக்க வந்து எலியாப்பா எலும்பு பட்டவுடனே உயிரோடு எழுந்தானா. சிலருடைய எலும்புகளோடு பாவம் படுத்திருக்கும் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். அவனுடைய வால வயதின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளோடு படுத்திருக்கும் என்று யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் புலம்பல் 1:13 உயரத்திலிருந்து என் எலும்புகளில் ஆண்டவர் அக்கினி அனுப்பினார். எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை தந்தார், எனக்கு ஒரு பரிசுத்தாவிய அபிஷேகத்தை தந்தார். என்னுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும் என்றுதான் அந்த பரலோக விருந்தாளி இன்றைக்கு எனக்குள்ளே வந்து நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலினாய் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் சொல்லார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன்,
நாம் பெற்றிருக்கிற ஆவி ஜெயத்தின் ஆவி, தோல்விக்கு இடம் கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும் போது 12 பேரை வேவு பார்க்கும்படி கானான் தேசத்துக்கு மோசே அனுப்பினார். 10 பேர் வந்து தோத்தாங்கொழி மாதிரி நம்ம தோத்துருவோம். கானானுக்குள்ள போனோம், நல்ல தேசம் தான். ஆனா என்ன ஆனா, அங்க புத்திர யோனோக்கின் புத்திர ராட்சர புத்தர்கள், அங்குள்ள பட்டணங்கள்லாம் அரணிப்பான பட்டணம், பெரிய பெரிய சுவர், பெரிய பெரிய மதில், நம்மால் அதை ஜெயிக்க முடியாது. தோல்வியின் வார்த்தைகளை பேசினார். ஆனால் அங்கே இருந்த யோசுவா, காலேப் சொன்னார்கள், இல்லை, நாம் ஜெயங்கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நம்மோடு வருகிறார், மேக சம்பங்களோடு வருகிறார், அக்கினி சம்பங்களோடு வருகிறார். நம்ம தோற்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினவர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். கானானில் 7 ஜாதிகள் இருந்தாலும் 31 ராஜாக்கள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரோ ஜெயங்கொடுக்கிற தேவன். அவர் வெற்றி சிறந்த தேவன். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நாம் தோல்வி அடைவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் உங்களோடு வருகிறார். உங்களுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். உங்களுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். உங்களுடைய ஓட்டம் பரிசுத்தத்தோடு முடியும். நீதியின் கிரீடம் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒளிமயமான தேசத்தில் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு, ஜெயங்கொண்ட இயேசுவோடு நாம் ஒரு நாள் நிற்போம். யார் இவர்கள்? ஜெயங்கொண்ட இவர்கள். உடைய தோல்வி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். எழுந்த நிற்போமா? தானியேலுக்கு பிரதிஷ்டையினால் ஜெயம் வந்தது. மறைபொருளை அறிய வேண்டும் என்ற ஆவல், அதனால் ஜெயம் வந்தது. ஜெபத்தினால் ஜெயம் வந்தது. உண்மையினால் ஜெயம் வந்தது. விசேஷித்த ஆவி இருந்தபடியால் இந்த 5 காரியங்களும் தானியேலிடத்தில் இருந்தது. ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் வழங்கணும். ஒருபோதும் வெட்கப்பட்டு தலை குனிந்தவர்களால் நிற்கக்கூடாது. உங்களுடைய தலையை உயர்த்தி, உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் உங்களுடைய அருகில் இருக்கிறார். அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கைகளை உயர்த்தி கொள்ளுவோம். உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பிடித்து, காயப்பட்ட கரங்களினால் நீர் பிடித்து அவர்களை ஜெயத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தால் பிடித்து அவர்களை வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்ன தோல்வி அவர்களை பின்தொடர்ந்தாலும், என்ன சாபங்கள் பின்தொடர்ந்தாலும், ஒவ்வொரு சாபத்தின் முதுகெலும்பை முறித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, அவருடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக, எல்லா இருளின் வல்லமையும் விலகி ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக, அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போவதாக, சுகம்பெலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985ஆம் ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம்
700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.